இப்போ கொஞ்சம் முன்னாடி லைவில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் டீம் மட்டும் ஃபுல்லாக ரெடி ஆகி கிளம்பல. திவ்யா இன்னும் குளிச்சு ட்ரெஸ் மாற்றலை, மற்றவங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க யூனிஃபார்ம் மாட்டலை, ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, மாப் மாயாவிஸ் அண்ட் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், நீங்கள் எல்லோரும் கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிட்டீங்க. ஆனால் வந்து இவங்க குக்கிங் டீம் சாம்பார் ஸ்குவாட் இன்னும் ஒன்றும் ரெடியே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்கெல்லாம் ஓ ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் அவங்கள்ட்டெல்லாம் வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, அவங்களையும் பார்க்கணும், அவங்க எல்லோரும் யூனிஃபார்ம் போட வைக்கணும், அதுவும் உங்கள் டாஸ்க்கு தானே. ஏன்னா இனி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இப்படி நிறைய வேலை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா, நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் கிச்சன் டீம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கண்டினியூஸாக அவங்களுக்கு வேலை இருந்திருக்கு. எஸ்பெஷலி நான் எப்போ பார்த்தாலும் திவ்யா வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் மற்றவங்களுக்கும் வேலை இருக்குது, ஏன்னா அவங்க கண்டினியூஸாக குக்கிங்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து பிக் பாஸ் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. பட் டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா இந்த வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு கிச்சன் ஒர்க் இருக்குன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க் முடிச்சு ரெடியாக இருக்கணும், அதுதான் ரூல். ஸோ அதனால் பிக் பாஸ் அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து விக்ரம் வந்துட்டு அதை டீஸ் பண்ணி பாடுறாரு, யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைம் பார்வதி வந்து சுபிக்ஷாவுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு, யூனிஃபார்மே போடாதவங்க கொடுக்குற ஒர்க்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சும்மாவே அண்ணன் ஏதாவது சொல்லுவார், இப்போ இது வேறு கிடச்சிச்சு, க்ளூ வேறு கிடச்சிச்சு, இனி சொல்லாமலாம் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவரும் டீஸ் பண்ணுறாரு, அவங்களும் டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழித்து சாண்ட்ரா வந்து யூனிஃபார்ம் போட மாட்டேன்ட்டு நிற்கிறாங்க. திருப்பி வந்து விக்ரம் பாடிக்கிட்டே இருக்காரு டீஸ் பண்ணி. அவங்க சொல்கிறாங்க, நீ பாட்டை நிறுத்தினா தான் நான் யூனிஃபார்ம் போடுவேன் அப்படின்னு. அந்த டைம் வந்து கனியக்கா வராங்க. கனியக்கா வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, நீ யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும். அப்போ சாண்ட்ரா நாங்கள் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ கனிகா சொல்கிறாங்க, நீங்கள் கேப்டனாக இருந்தாலும் நான் இந்த வீட்டில் நாங்கள் தான் உங்களை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கேட்க தான் செய்வோம். நீங்கள் ஒரு ஆள் போடாததுனால நான் கேட்குற ரிக்குவயர்மெண்ட்ஸை எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. ஸோ நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு போட மாட்டேன்னு சாண்ட்ரா சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் போட்டுட்டு வராங்க. ஸோ பிக் பாஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொஞ்சம் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டீமுக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி வர மாதிரி இருக்குது. பட் எல்லாமே அன்ஃபேராக தான் இருக்கும். அதுதான் பிக் பாஸ். அதில் எப்படி நம்ம வந்து சர்வை பண்ணுறோங்கிறது தான் அந்த கேம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.